ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சிக்கன் குழம்பு பார்க்கலாம். ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், சோம்பு வச்சுருக்கேன், அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. பவுட்ரு வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா எதுனாலும் நீங்கள் போட்டிருக்கான். நான் வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நான்வெஜ்ஜுக்கு எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டை, அன்னாச்சிப்பூ, சோம்பு எல்லாத்தையும் போட்டுருங்க, கிராம்பு எல்லாமே போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அந்த ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கு அதே போட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்ச உடனே அந்த வெங்காயம் சாப்பரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த இடம் நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கிருச்சு. இந்த டைம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுதா. வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்நேரம் நம்ம ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3/4 கிலோ சிக்கன் போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. தக்காளி, வெங்காயம், அந்த மசாலா, சிக்கன் எல்லாமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சமாக நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி குக்கர் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரே ஒரு விசில் நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி இருக்குது நம்ம குழம்பு. சிக்கன் கிரேவி ரெடி.